ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதங்கள் முழுவதும் தேவனாய் கர்த்தர் நம்மளை கண்ணின் கண்மணி போல ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை தேவன் நம்மளை தந்து இந்த புதிய வாரத்திலும் கூட ஆண்டவர் நம்மளை அதிசயமாக நடத்த போகிறாரு. ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மளை நடத்த போகிறாரு. நம்மளுக்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் அவர் இந்த மாதத்தில் நம்மளுக்கு தந்து கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட ஆண்டவர் வந்து நம்மளுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அவர் செய்து முடிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் கடந்த ஜூன் மாதம் முழுவதும் தேவன் நம்முடைய அதிசயமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் வழி நடத்தி கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த தேவனை இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு இன்னைக்கு நம்ம பலனடைய போகிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு நேராக வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் அதிசயமாக தேவன் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அதை குறித்து நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த மாதம் நம்மளுக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அதை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே எனக்கு நிறைவேற்றி தருவீராக என்று சொல்லி அப்பாவை பார்த்து இன்னைக்கு கேளுங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு இந்த நாளில் இருந்து ஆவியா இருக்கிற அந்த வார்த்தை மாம்சமாய் வெளிப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை ஆண்டவர் செய்து முடிக்க போறார். அல்லேலூயா. நீங்க அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணி இந்த நாளில் ஆண்டவரை எனக்கு இந்த வார்த்தைகளை நீங்க தீர்க்கதரிசனமா தாங்க என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இன்றைக்கு அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்து நம்ம வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தை ஆண்டவரை காணும்படியாய் தேவனீர் கொடுத்த நல்ல ஒரு கிருபைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை காணாதபடிக்கு இந்த மாதத்தை ஆண்டவரை பிரவேசிக்க முடியாதபடிக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே அந்த நாளை காணும்படியாக இந்த மாதத்துக்குள்ள நுழையும்படியாய் தேவனீர் கொடுத்த நல்ல ஒரு கிருபைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரை வாசிக்கிற அந்த வார்த்தையின்படி எங்களை நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கதை தந்து ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தின்படி அப்படியே எங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் எங்களுக்கு உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கும் அவர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசி அவர் நம்மளுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் பரலோகத்திலிருந்து நம்மளுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களை அவருடைய மகிமையினாலே கர்த்தர் நிரப்பி உங்களை கர்த்தர் வழி நடத்த போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வேத வசனத்தின் நேராக கடந்து செல்ல போறோம். இன்னைக்கு நம்ம இந்த ஜூலை மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நம்ம தியானிக்க போறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. நம்மளால் வேத வசனத்தின் நேராக கடந்து செல்லலாம். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், அப்பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பார். இன்றைக்கு சொல்லி ஆண்டவர் நம்மளை நிறைவாய் இந்த நாளில் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த மாதம் நம்மளுக்கு எப்படிப்பட்ட மாதமாய் கர்த்தர் கொடுக்கிறாருன்னா, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நீங்க இந்த வார்த்தை கேட்கிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற மிக அருமையான வார்த்தை என்னன்னா, கர்த்தர் இந்த நாள்ல இருந்து உங்களை மகிழ்ச்சியினால் கர்த்தர் நிரப்ப போறார். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் உங்களை மகிழ்ச்சினால ஆண்டவர் நிரப்புவாரு. மகிழ்ச்சினால, சந்தோஷத்தினால, களிப்பினால, ஆனந்த சத்தத்தினுடைய துதியினால உங்களுடைய வாயை கர்த்தர் நன்மையினால் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கணும், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த மாதத்துல அவர் மகிழ்ச்சியினால் கர்த்தர் நிரப்ப போறாரு. அல்லேலூயா. அல்லதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த நாள்ல இருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் மகிழ்ச்சிக்குள்ள நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லியிருக்கு, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய்.
கர்த்தருடைய மகிமை உங்க மேல வந்திருக்கிறபடினால, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல உதித்திருக்கிறபடினால, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த காலை வேளையில இந்த 1ஆம் தேதியில கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி அற்புதமான வார்த்தை என்னன்னா, இந்த மாதம் முழுவதும் அவருடைய மகிழ்ச்சினால உங்களை நிரப்புவாரு. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த மாதத்துல ஆண்டவர் என்னோடு கூட இருந்து அவருடைய மகிழ்ச்சினால என்னை அலங்கரிக்க போகிறார், அவருடைய மகிழ்ச்சினால் என்னை சந்தோஷத்தினால் என்னை நிரப்ப போகிறார். அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி இந்த உலகத்துக்கு உண்டான மகிழ்ச்சி அல்ல, அது பரலோகத்துக்கு உண்டான சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து அனுபவிக்கிற அளவிற்கு கர்த்தர் நம்மளை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அதை குறிச்சுனா நம்ம தியானிக்க போறோம். கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறது என்னவென்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குதோ, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த மாதத்துக்கு உண்டான தேவைகளை என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், எப்படி கடனை கட்ட போறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கையை ரன் பண்ண போறோம், எப்படி குடும்பத்தை ரன் பண்ணி எப்படி நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட போகுது என்று சொல்லி ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மகிழ்ச்சியினால நீங்க ஆமென், மன மகிழ்ச்சியினால உங்களை நிறைத்து உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டுமோ, நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கும்போது, நீங்க சந்தோஷமா இருக்கும்போது, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த மாதத்தில் அதிசயமா இருக்க போகிறது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கப்படுகிற மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா, உங்களுக்கும் எனக்கும் இந்த நாள்ல ஆண்டவர் மிக அற்புதமாய் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையில இந்த மாதத்தில் கர்த்தர் மகிழ்ச்சியை கர்த்தர் கொண்டு வந்தே கர்த்தர் தீர்வார். நீ உங்களுடைய வாழ்க்கையில துக்கம்ங்கிற காரியத்துக்கு இடமே இல்லை, அதற்கு பதிலாக கர்த்தர் சந்தோஷத்தை கர்த்தர் தராரு. ஆண்டவர் அதற்கு பதிலாக சமாதானத்தை கர்த்தர் தராரு. அதற்கு பதிலாக உங்களுக்கு ஒரு நிம்மதியை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இது யாருக்கும் கிடைக்காத ஒரு சந்தோஷத்தை இந்த ஜூலை மாதத்துல நீங்கள் அனுபவித்தே தீருவீர்கள். உன்னுடைய வாழ்க்கையில நன்மையை ஒவ்வொரு நாள் ருசித்து பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அப்பேற்பட்ட ஒரு நன்மையை, அப்பேற்பட்ட தேவனுடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா மாற்ற போகுது. ஆமென். நீங்க நம்பணும், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து என்னை உயர்த்துவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இதை நம்ம வாசிக்கிறோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, 58:14 சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான வார்த்தை. இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு தத்துவமா கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில துக்கத்தோடு இருந்தோம்னா நம்மளால சந்தோஷமா இருக்கவே முடியாது. துக்கத்தோட நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டே இருந்தோம்னா, இந்த உலகத்துல குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான காரியங்களையும் சரி, நீங்க வேலை செய்யும் போது எல்லா விதத்திலையும், ஒருவேளை நீங்க படிக்க போற இடத்துலனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், எந்த இடத்துல இருந்தாலும் மன மகிழ்ச்சியா கர்த்தருக்குள் நம்ம இருக்கும்போது துக்கம் நம்மை ஆளுகை செய்யவே செய்யாது. ஆமென். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய மகிழ்ச்சினால, சந்தோஷத்தினால, ஆனந்தத்தினால கர்த்தர் நிரப்பணும்னு கர்த்தர் விரும்புறார். அதான் இந்த மாதத்துல ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருகிற ஒரு வார்த்தை, இனி கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் நீ இருப்பேன். ஆமென். நினைக்கிறேன், கர்த்தரிடத்தில் நான் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன், கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருப்பேன், கர்த்தரோடு கூட இசைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து அநேக ஜனங்களுக்கும் அநேக ஜாதிகளுக்கும் நான் ஆசீர்வாதமா இருக்கிற அளவிற்கு என்னை கர்த்தர் உயர்த்தி கர்த்தர் கொண்டு போக வைக்கிறார். ஆமென். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும்போது, அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள ஜீவித்து கொண்டு இருக்கும் பொழுது எதுவுமே அசைக்கவே முடியாது, எதுவுமே உங்களை மேற்கொள்ளவே முடியாது, எந்த விதமான துக்கமான காரியங்கள் உங்களை ஆளுகை செய்யவே முடியாது. அப்பேற்பட்ட காரியங்கள் இந்த நாள்ல கர்த்தர் நடக்க வைக்க போறார். ஆமென். சந்தோஷமா இருக்கும். நீங்க மகிழ்ச்சிக்குள்ள நீங்க பிரவேசிக்க போறீங்க. நீங்க மகிழ்ச்சியினால கர்த்தர் உங்களை அலங்கரித்து, மகிழ்ச்சியினால கர்த்தர் உங்களை இடைகட்டி, மகிழ்ச்சியினால உங்களை இதுவரைக்கும் எந்தெந்த காரியங்களா ஆளுகை செய்து கொண்டு இருந்துச்சோ, எந்தெந்த காரியங்களா உங்களை மேற்கொண்டு இருந்துச்சோ, அந்த காரியங்களுக்கு தக்க ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் அவரு செய்ய போறாரு. அல்லேலூயா.
நல்லா சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட காரியங்கள் என்னுடைய குடும்பத்திலையும், என்னுடைய வேலையில, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என்னுடைய எதிர்காலத்துல, என்னுடைய சகல காரியத்திலையும் அவருடைய மகிழ்ச்சினால் நான் நிறைந்திருப்பேன். ஆமென். நீங்க சொல்லணும், அப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் கர்த்தர் இந்த ஜூலை மாதத்துல ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். இன்னைக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேட்டு இன்னைக்கு கர்த்தருக்குள் நீங்கள் திடனா இருக்க போறீங்க, நம்பிக்கையா இருக்க போறீங்க. இந்த மாதம் முழுவதும் அவர் மகிழ்ச்சி உங்களுடைய உள்ளத்தை நிரப்புகிற அளவிற்கு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், இதை நம்ம வாசிக்கும் பொழுது மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வேத வசனத்தில் நம்ம வாசிக்கும் மகிமையும் கனமும் யார் சமூகத்தில் இருக்குது? அவரோட சமூகத்தில் இருக்கிறபடினால கர்த்தர் இன்றைக்கு ஒரு வார்த்தையை உங்களுக்கு தருகிறார். இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ, ஏது இருந்தீங்களோ தெரியாது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவதற்கு முதலாவது அதில் சொல்லி பாருங்க, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்குது. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமையை உங்கள் மேல் அவர் பிரகாசிக்க கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த மகிமை உங்களுக்குள்ள வரும் பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாரு? கர்த்தர் வானத்தையும் பூமியும் கர்த்தர் உண்டாக்கி அவங்களுக்காக கர்த்தர் என்ன செய்தார் என்று தெரியுமா? சகல கனிகளை பெரும்படியான மரங்களை கர்த்தர் கொடுத்து, நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து, சகல மிருக ஜீவன்களை கர்த்தர் கொடுத்து, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்காக 2 பேருக்காக, ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவும் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னா 4 ஆறுகளை கர்த்தர் அவர்களுக்கு உண்டாக்கி ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாரு? அவர்களை கர்த்தர் உருவாக வைத்து கர்த்தர் அவர்களுக்குன்னு தேவையான சகல காரியங்களையும் அந்த ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் உண்டாக்கி வச்சார். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் தம்முடைய மகிமையின் வஸ்திரத்தை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆமென். இதுல நம்ம வாசிக்கும் பொழுது வல்லமையும் மகிமையும் அவர் சமூகத்துல இருக்கும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, சொல்லுங்க பாருங்க, மகிமையும் கனமும், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்குது. கர்த்தர் இன்றைக்கு ஒரு காரியங்களை சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை என்னன்னா, இன்றையிலிருந்து கர்த்தர் உங்களை மகிமையினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆமென். ஆவிக்குரிய மகிமை உங்கள் மேல் வந்து உதிக்கும். ஆவிக்குரிய மகிமை உங்களுக்குள்ள வர 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 அந்த மகிமையினால் நீங்க நிரப்பப்பட எப்படி ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்துல அவங்க ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தை மாத்திரமே அனுபவித்துக் கொண்டிருந்தாங்க, அந்த மகிமையை மாத்திரமே அனுபவித்துக் கொண்டிருந்தாங்க. அந்த தேவனுடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் அவர்கள் அனுபவிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அதே மகிமையை இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு செய்து முடித்தது நிமித்தமாக உங்க மேலையும் என் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தது நிமித்தமாக கர்த்தர் இன்றைக்கும் உங்களை என்னையும் அவர் மகிமைப்படுத்தி கர்த்தர் வைத்து கர்த்தர் உங்களையும் என்னையும் கனப்படுத்தி கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். பிள்ளைங்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஆமென். அதை யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்தினால் அவர் ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் பிள்ளைங்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். பிள்ளைங்கிற அதிகாரம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா, கர்த்தர் இந்த நாள்ல இருந்து உங்களோட வாழ்க்கையவே அதிசயமாய் மாற்ற அவரால் முடியும், ஆச்சரியமாய் மாற்ற அவரால் முடியும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களை தேவன் இது முதற் கொண்டு கர்த்தர் அவருடைய மகிமை கர்த்தர் வச்சு, அவர் உங்களை கனத்துக்குள்ள கர்த்தர் வச்சு உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாய் அவர் இந்த நாள் உங்க மத்தியில் இருக்கிறார். ஆமென். அதில் சொல்லிக்கிறது பாருங்க, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறார். அவருடைய சமூகங்கிறது என்னன்னா, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற உங்களுக்கு அவருடைய சமூகத்தில் எங்கெங்கெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுற வேலையில் ஆண்டவரோடு கூட இசைக்கப்பட்ட இடம் எதுனா அதுதான் தேவனுடைய சமூகம். எப்பெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்களோ, எப்பொழுதெல்லாம் அவரோடு கூட பேச ஆரம்பிக்கிறீங்களோ, அதெல்லாம் எதுனா தேவனுடைய சமூகம். அந்த சமூகத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிற அப்படின்னால கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தி கர்த்தர் வைக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி கர்த்தர் வைக்கிறார். அடுத்த லைன் விதமாக சொல்லுது, அதில் வாசிக்கும் பொழுது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஆமென்.
அடுத்தல என்ன சொல்லுது? வல்லமையும் மகிழ்ச்சியும். தேவனாகிய கர்த்தர் வல்லமையை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ரெண்டாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, மகிழ்ச்சியை தருகிறவராக இருக்கிறார். ரெண்டும் அவருடைய ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க, கர்த்தர் உங்க வீட்டின் தலைவராக இருக்கிற அப்படின்னால, அவர் உங்க குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராய் அவர் இருக்கிறதுனால அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? இந்த நாள்ல அவருடைய ஸ்தலமாய் உங்களுடைய வீடு இருக்கிறபடினால, அவருடைய ஸ்தலமாய் அவருடைய குடும்பமாய் நீங்க இருக்கிறபடினால ஆண்டவர் அது மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயமாகிய ஸ்தலமாய் கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் இந்த நாள்ல அவருடைய வல்லமையும் மகிமையையும் அது மாத்திரமல்ல கனத்தையும் விசேஷமாய் கர்த்தருடைய மகிழ்ச்சியையும் உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்து, கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்கு, உங்களை ஆசீர்வாதமாய் நடத்த பண்ணுவதற்கு, ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவதற்கு இந்த நாள்ல இருந்து ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆமே. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமே. இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்ததாக மாத்திரமல்ல, ஆண்டவர் வல்லமையும் கர்த்தர் கொடுத்து, மகிமையை கர்த்தர் கொடுத்து, கனத்தை கர்த்தர் கொடுத்து, அது மாத்திரமல்ல மகிழ்ச்சியினால நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கையை யாருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா, அவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு தான் அளவுக்கு அதிகமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமே. நீங்க நம்புங்க, இந்த நாள்ல இருந்து அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த ஜூலை மாதத்துல நான் வாழ்ந்தே தீர்வேன். ஆமே. நீங்க ஒவ்வொரு நாளும் தேவையை குறித்து நீங்க கலங்கி போய் நிற்கவே கூடாது. இந்த மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம்? ஒருவேளை வண்டிக்கு பெட்ரோல் எப்படி போடுறது, வீட்டுக்கு வாடகைக்கு எப்படி நான் கொடுக்கறது, என்னுடைய செலவுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறது, பிள்ளைகளுக்கு நான் எப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, இந்த மாதத்துக்கு உண்டான ஃபீஸ் எப்படி கட்டுறது, எது செய்ய போகிறோம். ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா எதுவுமே உங்களால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. காரணம், கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கைன்னு தெரியுமா? அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யும் பொழுது நடக்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய மகிழ்ச்சியினால நீங்க நிரப்பப்பட சகலம் நன்மைக்கு ஏதுவாய் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நடத்திய தீர்வார். உங்களுடைய வாழ்க்கையில குறைவுங்கிறதுக்கு ஒரு காரியமே இல்லை. எல்லாமே நிறைவானதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாள்ல என்ன தெரியுமா செய்யறாரு? நிறைவை கர்த்தர் கொடுத்து குறைவுகள் எல்லாம் ஒழிச்சு, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சினால, சந்தோஷத்தினால, ஆனந்தத்தினால கர்த்தர் உங்களை நிரப்பியே கர்த்தர் தீர்வார். ஆமே. சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் இந்த நாள் அப்படியே எனக்கு கர்த்தர் கிரியை செய்வார் நம்புறீங்க? அப்பேற்பட்ட ஒரு வல்லமைய, அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்துல அனுபவித்தே நீங்க தீர்வீங்க. ஆமென். ஏன்னா அவர் சமூகத்திலையும் அவருடைய ஸ்தலத்திலையும் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மகிமை இருக்குது, கனம் இருக்குது, வல்லம் இருக்குது, அது மாத்திரமில்ல கர்த்தருடைய மகிழ்ச்சி இருக்குது. இது இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அற்புதமா இருக்கும். ஆமென். நல்லா சந்தோஷமா இருங்க. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எடுத்து வாசிப்போம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இதுல சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா, எஸ்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்ய. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, ஆமான்கிற ஒரு மனுஷன் எஸ்தருடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற யூதர்கள் எல்லாத்தையும் அழித்து போடணும், அவங்க எல்லாரையும் நிக்கிரகம் பண்ணணும், அவங்க இந்த உலகத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆமான் யோசனை பண்ணி மொர்தெகாயையும் அங்க இருக்கிற யூதர்களையும் எப்படியாச்சும் கொலை செய்து போடணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக சதி திட்டம் பண்ணி ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு எல்லாவற்றையும் அது சொல்லி என்னன்னா ஒரு காரியங்கள் வாங்கணும், இவங்க எல்லாரையும் குண்டு போடணும், இவங்க எல்லாம் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆமான் ஒரு காரியங்களை திட்டம் பண்றான். உங்க வாழ்க்கையில இனிமேல் எப்படி இருக்கக்கூடாது? மகிழ்ச்சி இருக்கக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. நீங்க எப்ப பார்த்தாலும் கடவுளே, யெகோவா தேவனே என்று சொல்லி அவரை தான் கனம் பண்றாங்களே தவிர என்ன கனம் பண்றது,
இல்லை என்று சொல்லி அந்த பெருமை ஆமானுக்குள்ள வந்ததுனால ஆமான் என்ன செய்தானா, இந்த யூதர்களை எப்படியாச்சும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வடிச்சு அவன் என்ன செய்தானா, காரியங்களை நடப்பிச்சு போயிட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகாஸ்வேரு எஸ்தரை கல்யாணம் பண்ண நிமித்தமாக இப்போ பார்த்தீங்க என்று சொன்னால் அவள் அரண்மனையில் இருக்கிறாள். யூத ஜனங்கள் எல்லாரும் அந்த அடிமைத்தனத்தினால அவங்க இருக்கும்பொழுது எப்படியாச்சும் நம்மளை கொண்டு ஓடுவானே, ஆமாம் நம்மளை கொண்டு ஓட போகிறான், என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் என்று சொல்லி கலங்கி போய் துக்கத்தோடு அந்த ஜனங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அந்த உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், கர்த்தர் அவங்க மேல் மனம் இறங்கி கர்த்தர் அவங்களுடைய சிறையிருப்புகள் எல்லாம் கர்த்தர் மாற்றணும், அவங்களுக்கு ஒரு ஜெயத்தை தரணும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரணும் என்று சொல்லி இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி அந்த தூக்கு மரத்தை அவன் உண்டாக்கி எப்படி யூதர்களை கொலை செய்யணும்னு சொல்லி அவன் வகை தெரினானும், அதே இடத்துல இப்ப ஆமான் என்ன செய்யறாரு என்று சொன்னால் அதே இடத்துல அவன் போய் விழுகிற அளவிற்கு கர்த்தர் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாய் போனது. அல்லேலூயா. ஒருவேளை பெருமை வந்துச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ணவே முடியாது. நம்ம எப்பவுமே கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா பெருமையோ அகங்காரமையோ வேட்டுமையோ நம்மளுக்குள்ள வரவே கூடாது. நான் அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறவே முடியாது, நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஒருவேளை பெருமை வந்துச்சுன்னா மற்றவங்களோடு கூட சண்டையிட்டு மற்றவங்களோடு கூட இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ணவே முடியாது. ஆனா இதை சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய சமூகத்துல எப்பொழுதும் நம்ம இருக்கும் பொழுது நம்மளுக்காக வெற்றியை தேவன் தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. யூதர் பட்சத்துல யார் இருந்தாங்களோ இல்லையோ சேனையில் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஆமென். பிரச்சனைகள் இருந்துச்சு, அவங்க எல்லாரும் சாகணுங்கிற ஒரு கண்டிஷன்ல இருந்தாங்க. ஆனா இந்த பிரச்சனையின் நடுவில் கர்த்தர் கூட இருந்தார். அதே போல நம்மளுக்கு சொல்றாங்க, உங்க பிரச்சனையின் நடுவில் இந்த மாதத்துல அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்காக அவர் வழக்காடுவார், அவர் உங்களுக்காக நீதிக்கு நீதியை கர்த்தர் சரி கட்டுவார். ஆமென். எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் அந்த ஜனங்களுக்கும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியும்னா உங்களுக்கு கர்த்தர் செய்ய முடியும். யார் உங்களுக்கு விரோதமா உங்களை வந்து கொடுக்கணும்னு வந்தாங்களோ, உங்களை கீழே தள்ளணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க மத்தியில தான் கர்த்தர் உங்களை கனப்படுத்தி கர்த்தர் தீருவார். ஆமீன். அவங்க மத்தியில தான் கர்த்தர் உங்களை தலையை நிமிர பண்ணுவார். ஆமீன். இந்த எஸ்தர் காரியங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆமான் தூக்கில் அவன் போடப்பட்டதுக்கு அப்புறம், ஆமானுடைய கதை முடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இதுல சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை என்னன்னா, அதுல சொல்லப்பட்டிருக்குது, இவ்விதமா யூதர்களுக்கு வெளிச்சம் வந்துச்சு. அது மாத்திரமல்ல, அடுத்த என்ன சொல்லுது, அவங்களுக்கு என்ன உண்டாச்சுன்னா களிப்பு உண்டாச்சு. அடுத்தது சொல்லுது கனமும் அவங்களுக்கு உண்டாச்சு. ஆமீன். யூதர்களுக்கு என்ன ஆச்சுன்னா வெளிச்சம் வந்துச்சு, ரெண்டாவது கனம் வந்துச்சு. அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இதுவரைக்கும் காணாத அளவிற்கு மகிழ்ச்சியை கர்த்தர் தந்தார். ஆமென். இன்னைக்கு அதே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளிலிருந்து இருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உதிக்க பண்ண போறார். ஆமென். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த இடத்துல கர்த்தர் இன்றைக்கு அதே போல இயேசு உங்களுடைய வாழ்க்கையில உதித்து இருக்கிற அப்படின்னால, உங்களுடைய வாழ்க்கையில நீதியின் சூரியனாய் அவர் இருக்கிற அப்படின்னால, உங்களுடைய வாழ்க்கையில அவர் வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். அந்த வெளிச்சம் நித்திய வெளிச்சம், அந்த வெளிச்சம் சந்தோஷத்தின் நிறைந்ததா இருக்கும். அந்த வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில காண முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செழித்தோங்க கர்த்தர் வைக்க போறார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாளிலிருந்து வெளிச்சத்தை கர்த்தர் உதிக்கப்படுவார். அது மாத்திரமல்ல, அடுத்த காரியங்கள் சொல்லுது, உங்களுக்கு கர்த்தருடைய மகிழ்ச்சி நாள் கர்த்தர் நிரக்க வச்சு, எந்தெந்த இடத்துல நீங்க வெக்கப்பட்டீங்களோ, எந்தெந்த இடத்துல உதாசீனப்படுத்தப்பட்டு எல்லாராலும் துரத்தப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருந்தீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை கனப்படுத்தி கர்த்தர் உங்களை மகிழ்ச்சினால நிரப்புவார். ஆமென். கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு கனத்தை கர்த்தர் இந்த ஜூலை மாதத்துல ஆண்டவர் தரப்படுகிறார். ஆமென். நீங்க நம்புங்க, கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு கனத்தை எனக்கு கர்த்தர் கொடுக்க போறார். இந்த மாதம் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமா நடத்துவார். இந்த மாதம் என்னை சந்தோஷத்துக்குள்ள நடத்துவார்.
இந்த மாதம் என்னைக்கும் காண முடியாத அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைக்க வைப்பார். ஆமென். அதான் புது உடன்படிக்கையின் கீழே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நமக்கு தான் ஆண்டவர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கனத்தையும் கர்த்தர் வெளிச்சத்தையும் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்தை உயர்த்துவார். உணர்வு வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 37:4 வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது இரண்டாவது காரியம் சொல்லுது, உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை அவர் உங்களுக்கு அருள் செய்வார். ஆமென். ஆண்டவர்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணணும் அப்படின்னா, கர்த்தர் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் நேர்த்தியும் கரமாய் முடிக்க பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா, முதலாவது சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா செய்றாரு, உங்களுடைய வேண்டுதலையும் விருப்பத்தையும் நீங்க என்னென்ன காரியங்களோ இந்த மாதத்துக்கு உண்டான காரியங்களுக்கெல்லாம் குடும்ப ஜபத்துல, தனி ஜபத்துல, உங்களுடைய சபையில நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் இருந்து நீங்க ஜெபம் பண்றீங்களோ கர்த்தர் அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு பதிலை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இந்த மாதம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அவர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அருள் செய்தே தீருவார். ஆமென். எத்தனை பேர் நீங்க அசைன்மெண்டோடு இருக்கிறீங்க, கர்த்தர் அப்பேற்பட்ட காரியங்கள் எனக்கு நடக்கும், என் குடும்பத்துக்கு நடக்கும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கும், என்னுடைய எதிர்காலத்துல நடக்கும், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்துக்கு உண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பிளான் பண்ணி வைத்திருக்கிறது எல்லாவற்றையும் நீங்க உங்க கையில வச்சு நீங்க காரியங்களை செயல்படாதீங்க, அவர் கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆமென். நம்ம கரத்துல இருந்துச்சுன்னா எல்லாமே ஃபெயிலியரா போயிடும். ஆனா அதுவே கர்த்தரத்தை ஒப்பு கொடுத்துட்டா வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, அது எல்லாவற்றையும் அவர் வாங்கிட்டாருன்னா அவர் உங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் இருக்கிற உங்களுக்கு அவர் நேர்த்தியும் கிரமும் அழகாய் தேவன் முடிக்கப்பட்டவர். ஆமென். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து உங்களை சந்தோஷத்தினால் கர்த்தர் நிரப்புவார். ஆமென். எதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் ஜெபத்தை யார் கேட்குறாங்களோ இல்லையோ, தேவதேவதன் கேட்குறானோ இல்லையோ, சபையில் இருக்கிறவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் கேட்பார். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் யார் அப்படின்னா அன்னாளை சொல்லலாம். அன்னாள் பார்த்தீங்கன்னா துக்கித்துட்டே இருந்தான். அன்னாள் அழுது கொண்டே இருந்தான். வருஷத்துல ஒரு முறை தேவாலயத்துக்கு போகும் பொழுது அங்க போய் என்ன செய்வானே, அழுது கொண்டே போவா, அழுது கொண்டே வருவான். ஆனால் இப்படியே இருந்த நாட்களில் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும் பொழுது எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஊற்றி விட்டு எல்லாவற்றையும் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ நடக்கிற ஒரு காரியம்னா, அங்கே இருக்கிற ஆசாரனாகிய ஏலி இப்போ பார்த்து ஒரு காரியங்களை சொல்றாரு. சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, கர்த்தர் உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல்களையும் உன் இருதயத்தில் இருக்கிற விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு உனக்கு பதில் கொடுப்பார். தர்த்தை விட்டு நீ துக்கமுகமோடு அல்ல, சந்தோஷத்தோடு போ, கர்த்தர் உனக்காக காரியங்களை அவர் வாக்கி பண்ணுவார் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி அவ எப்ப தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து அன்னாள் ஜெபம் பண்ணி அவள் எழுந்து வந்தாரோ அப்பொழுது அவள் முகம் துக்க முகமாய் இருக்கவில்லை, அவள் சந்தோஷமாய் இருந்தாள். அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தேவ சமூகத்துக்கு போகும்பொழுது துக்கத்தோடு போனீங்கன்னா திரும்பி நீங்க எந்திரிச்சு வரும் பொழுது சந்தோஷத்தோட நீங்க வரணும். அப்படி வரும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் கேட்டு விட்டாரு, அவர் அதற்கு பதில் கொடுக்க போறாருங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் உங்களுக்குள்ள இருக்கும்போது அது எல்லாவற்றையும் சம்பூர்ணத்தினால் உங்களை திருப்தியாக செய்வார். ஆமென். நீங்க வேண்டிக் கொண்டது எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல நீங்க அனுபவித்து தீருவீங்க. ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம சங்கீதம் 37:11 நாம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ண முடியும். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியா இருப்பார்கள். சங்கீதம் 37:11 நம்ம விதமாய் வாசிக்கிறோம். அதுல சொல்லி பாருங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்மளை எப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னா,
கோபம் உள்ளவர்களோ அகங்காரம் உள்ளவர்களோ கர்த்தர் நம்மளை வைக்கிறவரே அல்ல. கிறிஸ்துவுடைய குணம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, கிறிஸ்துவுடைய சாயல் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ள என்ன தெரியுமா வச்சிருக்கிறாரு? சாந்த குணம் உள்ள ஆவியை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒருவர் கோபம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உதறி தள்ளுங்க. வெறுப்பு இருந்துச்சுன்னா அதை ஒதுக்கி தள்ளுங்க. நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க நினைக்கணும், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிழ்ச்சியை தந்திருக்கிறார் அப்படின்னா எனக்குள்ள சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆவியை எனக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதான் வேதம் விதமாக சொல்லிக்குது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென். நீங்கள சாந்த குணம் உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி கர்த்தர் இந்த நாள்ல இருந்து பூமியை சுதந்திரித்துக் கொண்டே தீருவேன். ஆமென். இயேசு அதைத்தான் சொல்றாரு. பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது மத்திய 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்கிறவங்க இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தினால் அவங்க என்ன செய்வாங்கன்னா திருப்தியாய் இருப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் இந்த நாள்ல ஆண்டவர் என்ன செய்றாரு? சமாதானத்தை தந்து உங்களை மகிழ்ச்சினால் திருப்தியா கர்த்தர் வைப்பார். வாழ்க்கையில இந்த நாள்ல இருந்து கிறிஸ்துவுடைய வருகை பரியந்த வரைக்கும் சரி, ஒருவேளை நம்மளுடைய ஜீவன் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது சரி, அந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் உங்களை எப்படி வைப்பார் என்று சொன்னால் சமாதானத்தினால் உங்களை வைப்பார். ஆமென். ஒருவேளை எனக்கு சமாதானம் இல்லைங்க, என்னுடைய வாழ்க்கையில துக்கத்தோடு இருக்கிறேங்க, என் வாழ்க்கையில வேதனையோடு இருக்கிறேன், என்னை கேட்பதற்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, என்னோடு நல்லா பேசுவதற்கும் கூட யாருமே இல்லை, நான் என்னதான் பண்ண போறது தெரியலையே, எப்படி என்னோட வாழ்க்கையில நான் மேலே வர போறேன், எப்படி என் வாழ்க்கை உயர்ந்து ஸ்தானத்துக்கு போக போது ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்களே கர்த்தர் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிற அளவிற்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்காக ஆண்டவர் செய்ய போறார். ஆமென். அது மாத்திரமில்ல, அடுத்துல இன்னும் விதமா சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு இந்த நாள்ல இருந்து சமாதானத்தை கர்த்தர் தந்து மகிழ்ச்சி நாள் உங்களை திருப்தியாக கர்த்தர் வைக்க போறார். ஆமென். அந்த பாக்கியத்தை நீங்க பெற்றவர்களா நீங்க மாற போறீங்க. ஆமென். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இன்னையிலிருந்து நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதைத்தான் ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல நம்ம முதல் வார்த்தையை நம்ம வாசிச்சிருக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் நீ இருப்பாய். ஆமென். மனமகிழ்ச்சியா நீங்க இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சமாதானம் புறப்பட்டு வரும். இந்த மாதம் முழுவதும் நீங்க சமாதானமா வாழ்வீங்க. இந்த மாதம் முழுவதும் சந்தோஷத்தினால உங்களை நிரப்புவாரு. இந்த மாதம் முழுவதும் உங்களை கர்த்தர் கனப்படுத்துறத இந்த நாள்ல இருந்து நீங்க தீர்க்க தரிசனமா நீங்க விசுவாசிச்சு கொள்ளுங்க. இந்த நாள்ல இருந்து இந்த வார்த்தை எனக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு, இந்த வார்த்தையை நான் அனுபவிக்க போறேன், இந்த மாதத்திலிருந்து அந்த வார்த்தை எனக்கு என் குடும்பத்துக்கும் நான் சுதந்திரமாய் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கும் பொழுது நடக்கிற ஒரு அற்புதமான காரியம் என்னன்னா, இந்த நாள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கை அதிசயமாய் கர்த்தர் மாற்றி ஆனந்தமாய் கர்த்தர் உங்களை மாற பண்ணி, இதுவரைக்கும் என்னென்ன காரியங்கள்லாம் துக்கத்தோடு இருந்துச்சோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நித்திய மகிழ்ச்சி உங்க தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்ற வார்த்தையின்படி உங்களை மாற பண்ணியே கர்த்தர் தீருவார். ஆமென். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? மகிழ்ச்சியின் மாதம். இந்த மாதம் சந்தோஷத்தின் மாதம். இந்த மாதம் களிப்பின் மாதம். அந்த மாதத்துக்குள்ள நான் பிரவேசிக்க போறேன் என்று சொல்லி இந்த நாளில் நீங்க ஜெபம் பண்ணி இந்த நாளை நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் இந்த நாளில் கொண்டு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த உயர்த்துவார். ஆமென். இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற நாள் முதல் கொண்டு இந்த வார்த்தை அப்படியே தீர்க்கதரிசனமாக உங்களுக்கு வெளிப்படும். இந்த கிரேஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலோட இந்த வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அப்படியே கர்த்தர் கிரியை செய்வார். இந்த கால வேளையில ஆண்டவர் சமூகத்துல நீங்க கண்களை மூடி நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தை அப்படியே வாழ்க்கையில வந்து பழிக்கட்டும், அப்படியே வாழ்க்கையில நிறைவேறி முடிக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அப்பாவை பார்த்து கேளுங்க. அப்படியே உங்களை வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றி கர்த்தர் முடிக்க போறார். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இன்றைக்கு அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. உங்களை கொண்டு மகத்துவமான காரியங்களை கர்த்தர் கிரியை செய்ய போறார். நம்மள கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி காலை வேளையில ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை
இந்த வார்த்தையை கேட்க வச்சிருக்கீங்க. இந்த வார்த்தைக்கு உண்டான சகல காரியங்களையும் நான் அனுபவிக்க போறேன் என்று சொல்லி அப்பா பார்த்து கேளுங்க. இந்த வார்த்தை அப்படியே உங்க வாழ்க்கையில டெலிவரன்ஸ் பண்ணுவார். அப்படியே உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றியை கர்த்தர் முடிப்பார். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூலை மாதத்துல கூட ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல ஒரு வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்த போகிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இந்த நாளில் கூட இந்த மாதம் முடிகிற வரைக்கும் ஆண்டவரே இந்த மாதம் மாத்திரம் இல்லை ஆண்டவரே சகல நாட்களிலும் கர்த்தருடைய வருகை பறிந்த வரைக்கும் அந்த சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் எங்களை நிரப்ப போகிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். யார் யார் வேதனையோடு கலக்கத்தோட ஆண்டவர் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தாலும் அவங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கனத்தையும் வெளிச்சத்தையும் கர்த்தர் உண்டாக கர்த்தர் கிருபை செய்கிறார். உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறார். ஆண்டவரே நீ கேட்ட இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பேரை நிறைவை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பேரை சந்தோஷத்தினால் திருப்தியாக செய்தள்ளபடியா நான் ஜெபம் பண்றேன். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பேரை நிறைவை ஆசீர்வதித்து மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட படுகிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர் எனக்கு என்று இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன், அப்படியே நிறைவேற்றி கர்த்தரை முடிக்க போறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிறீங்க. நல்ல சந்தோஷமா இந்த நாளை ஆரம்பிங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.